வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஃபிளிப் புக் ஸ்டோரி புக்கை ஒரு ஃபிளிப் புக்கா எப்படி உருவாக்குறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல ஸ்டோரி புக் கூகுள் ஸ்டோரி புக் அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு முதலாவதாக கிடைக்கக்கூடிய இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம ஒரு கதையை தானே எழுதி அதை ஒரு கதை புத்தகம், அதுவும் படக்கதை புத்தகமா உருவாக்க முடியும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் யுவர் ஸ்டோரி அப்படின்னு கொடுக்குறேன். அதற்கான கதைக்களம் நாம கற்பனை செய்தது கொடுக்கலாம், அல்லது கதை முழுவதும் கூட தட்டச்சு செஞ்சு அதை ஒரு கதையாக உருவாக்க சொல்லி ஏஐயிடம் கேட்கலாம். இப்போ நான் ஒரு கதைக்களத்தை ஜெமினி கிட்ட கொடுக்கிறேன். நான் என்ன கொடுக்கிறேன், ப்ராம்ப்ட் அப்படின்றத பாருங்க. ப்ராம்ப்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏஐ கிட்ட நாம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நாம் வழக்கமாக பேசுவது போலவே இங்க கொடுக்கறது தான், கட்டளையாக கொடுக்கறது தான் ப்ராம்ப்ட். இது ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டு மொழிகளிலுமே கொடுக்க முடியும். தற்பொழுது அனைத்து ஏஐ தளங்களிலும் தமிழையும் ஏற்று கணினி மிக அழகான ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறதுனால நமக்கு மிக எளிது. நான் இப்போ கிரியேட் அ ஸ்டோரி வித் 3D கேரக்டர்ஸ் ஆஃப் எலிஃபண்ட் helping a little boy who missed his path in the forest அப்படின்னு கொடுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, காட்டில் தன்னுடைய பாதையை தவறவிட்ட ஒரு சிறுவனுக்கு ஒரு யானை, மேபி அது கேரக்டர் ஆஃப் லிட்டில் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது டிஸ்னி 3D கேரக்டராக எனக்கு உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இப்போ ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கான கதை ஏறாக ஆகிட்டு இருக்கு. இதற்கு ஏறக்குறைய ஒரு 10 இருந்து 15 நொடிகள், செகண்ட்ஸ் மட்டும்தான் ஆகும். இதை பயன்படுத்தி நாம வகுப்பறையில் இருக்கக்கூடிய கதைகள் அனைத்தையும் படக்கதைகளாக மாற்றலாம். இது மட்டும் இல்லாம நீங்க ஒரு திருக்குறளுக்கான கதையை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் இங்க உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். அதுக்கு ChatGPT ஓபன் பண்ணிக்கிறேன். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். நமக்கு அந்த திருக்குறள் இப்ப அழகா இங்க வந்துடும். அந்த திருக்குறளை உணர்த்தும் விதமாக ஒரு இங்க பாருங்க, நமக்கு திருக்குறள்கள் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இப்ப நான் இந்த திருக்குறளை எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ChatGPTல நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் தமிழ்லேயே கொடுக்குறேன், இது உங்களுக்கு எளிதாக புரியும். சார் நான் அதுக்காக தமிழ் ஃபோனட்டிக் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இந்த திருக்குறளை உணர்த்தும் சிறிய கதையை தரவும். இந்த கதை விளையாட்டு மைதானத்தில் நடப்பதாக இருக்கட்டும். ஓகே, இப்போ நமக்கு கதையை ChatGPT உருவாக்கி தரப்போகுது. இந்த மாதிரி ChatGPT மாதிரி உங்களுக்கு ஜெமினி இருக்கு, கோபைலட் இருக்கு, ஈவன் உங்க போன்ல மெட்டா. இப்போ நான் திருக்குறளை பேஸ்ட் பண்ணியிருக்கேன், Ctrl+V கொடுத்து இந்த திருக்குறளுக்கான கதை அப்படின்றது புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ சிறுகதை பாருங்க, அழகா வந்து நமக்கு கதையும் கிடைச்சிருச்சு, அதற்கான படங்களும் வந்து ChatGPT கொடுத்துருக்கு. நான் இப்போ இந்த கதையை என்ன பண்றேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நான் அந்த ஃபிளிப் புக்கையும் உங்களுக்கு உருவாக்கி காமிக்கிறேன். ஸோ ஸ்டோரி புக் இஸ் ரெடி. இப்போ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கதை உருவாயிடுச்சு. அடுத்ததான் நான் தமிழில் திருக்குறளை காப்பி பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு ஒரு கதையாக செய்து காமிக்கிறேன். இதுக்கான தலைப்பு வந்து தி பிரேவ் லிட்டில் ட்ரங்க் அப்படின்னு சொல்லி கதைக்கான தலைப்பு இங்கே கொடுத்துருக்கு. என்னோட
இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணதுனால என்னுடைய பெயரையும் நீங்கள் அச்சிட்ருக்கேன். இதே போல் உங்களதும் வரும். நான் இப்போ சிஸ்டமில் பண்ணிகிட்ருக்கேன். இதே ஃபாலோ பண்ணி நீங்கள் மொபைல் ஃபோன்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளிப் புக்கை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மூலையில் நீங்கள் கிளிக் பண்ண போதும். அருமையான படத்தோடு இந்த கதை ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த கதையை கேட்கணும் ஆங்கிலத்தில் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் இங்கே லிசன்னு கொடுங்க. Once upon a time, a little boy named Milo went for a walk in the Whispering Woods. He was looking for the brightest berries to bring home to his mother. He skipped along the mossy path, singing a happy song. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இதே போல் எல்லா இது 10 பக்கங்கள் அடங்கிய மிக அழகான ஒரு படக்கதையை உங்களுக்கு தயாரித்து கொடுக்கும். இந்த படங்களை பார்க்கும்பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை படங்களை வரைகிறதுக்கும் கதை எழுதுறதுக்கும் நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? இப்போ இந்த கதையை நம்ம உருவாக்கியாச்சு. நம்முடைய மாணவர்களுக்கோ பிறருக்கோ இதை ஷேர் பண்ணணுன்னா இந்த அனிமேட்டட் ஃப்ளிப் புக்காக ஷேர் பண்ண முடியும். ஃபேஸ்புக் லிங்க் எங்கே வேணால் நீங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்கே வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இதை ஒரு பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும்னு நினச்சா ஜஸ்ட் இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக இது டவுன்லோட் ஆகிடும். ஸோ என்ன இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக தானே உங்களுக்கு இருக்குது? எனக்கும் அப்படி தான். ஸோ நான் இப்போ தமிழில் திருக்குறளை காப்பி பண்ணியிருக்கோம். அந்த கதையை உருவாக்குறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். மீண்டும் இரண்டாவதாக இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த கதையை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த ஸ்டோரி புக்லேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கதையை பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்லேயே கொடுக்குறேன். இந்த கதையை 3D இதுக்கு மட்டும் கதாபாத்திரங்களை கொண்டு உருவாக்குக அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் இப்போ அங்கே காப்பி பண்ண அந்த ஸ்டோரியை நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு காப்பி திஸ். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே அந்த கதையை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். அவங்களுக்கான கதை இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு நம்ம 10 என்றதுக்குள்ள அந்த கதை அழகாக கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்ற திருவள்ளுவரோட இந்த திருக்குறளுக்கான கதையை ஒரு கதை புத்தகமாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப மிக எளிமையாக நாம் செய்யக்கூடிய ஒரு. ஸோ இப்போ பாருங்க, விளையாட்டு மைதானத்தில் கிடைக்கும் உண்மை அப்படின்னு சொல்லி 2 அருமையான கேரக்டர்ஸோட நமக்கு கதை புத்தகம் தயாராகிடுச்சு. இதையும் நம்ம படித்து காமிக்க சொல்லி தரலாம். ஒரு அழகிய கிராமத்தில் அருண் மற்றும் குமார் என்ற 2 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். அருண் ஒரு பணக்கார வீட்டு பையன், குமார் படிப்பில் சிறந்த அறிவாளி. ஒரு நாள் மாலை அவர்கள் இருவரும் கிரிக்கெட் விளையாட மைதானத்திற்கு சென்றனர். அருண் தன்னிடம் இருந்த நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்ததா அழகா இந்த கதைக்கான கதைக்களத்தோட படங்களும் அருமையா தயாரிச்சு இந்த கதையை நமக்கு உணர்த்தும் விதமா, இந்த திருக்குறளை உணர்த்தும் விதமாக நமக்கு அருமையான படக்கதை தயாராயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க இந்த மாதிரி கதையை உருவாக்குனீங்க அப்படின்னா நம்முடைய இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உருவாக்கின கதைக்கான அந்த லிங்கை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கதை உலகம் படிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இது போன்ற ஏஐ குறித்த பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.